சீமோன், திருத்தூதர் சீமோன். இந்த திருத்தூதர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிற போது சீமோன் பேதுரு என்று சொல்லக்கூடிய திருத்தூதர் இருக்கிறார். சீமோன் பேதுரு. இன்றைக்கு நாம் விழாவை கொண்டாடக்கூடிய சீமோன் அவர் அல்ல, சீமோன் பேதுரு அல்ல, இவர் இன்னொரு திருத்தூதர். இந்த சீமோன் ஒரு யூதர். இயேசு வாழ்ந்த காலத்துல நமக்கு தெரியும் ரோமை அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நிறைய பேர் யூதர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய இனம், எங்களுடைய கடவுள் எங்களுக்கு இருக்கிறார், நீங்கள் எப்படி எங்களை ஆட்சி செய்யலாம்? எனவே அந்த ஆட்சியை விரட்டுவதற்காக நிறைய பேர் கிளர்ச்சி செய்தார்கள், புரட்சி செய்தார்கள். அதுல ஒருவர் தான் யாரு? இந்த சீமோன். அதனால் இவரை சீமோன் பேதுரு என்று அவரிடம் இருந்து பிரித்து சொல்வதற்காக, வேற்றுமைப்படுத்தி சொல்வதற்காக இவரை தீவிரவாதி சீமோன் அப்படின்னு சொன்னாங்க. மோசமானவரெல்லாம் கிடையாது. தன்னுடைய நாட்டுக்காக ஒரு உண்மையான ஒரு யூதனாக இருந்தார். பிரியமானவர்களே, அடுத்த புனிதரை பார்க்கிற போது, திருத்தூதரை பார்க்கிற போது அவர் பெயர் யூதா. அவருடைய விழாவை நீ கொண்டாடுகிறோம், யூதா. மீண்டும் இயேசுனுடைய அந்த பெயர் பட்டியலை பார்க்கிற போது யூதா இஸ்காரியோத்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த யூதா வேற, யூதா இஸ்காரியோத்து வேற. அப்ப யூதா இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர். இந்த யூதா வேறு ஒருவர், வேறு திருத்தூதர். உலகத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துறீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்பார். இயேசு அதுக்கு பதில் சொல்வார். அந்த யூதா தான் இன்னைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டிலே நிறைய கடிதங்கள் இருக்கு. அதுல யூதா திருமுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு கடிதம், யூதா திருமுகம். அந்த திருமுகத்தை எழுதியவர் இந்த யூதா என்று சொல்லப்படுகிறது. இதுதான் விவிலியத்துல, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில இந்த 2 சீடர்களை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள்.